ஸோ கைஸ் நான் ஒரு விஷயத்த ஆக்சுவலி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு இன்ஜினியரா நம்ம வந்து பேசிக்கலி நெறைய ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு தான் நம்ம இருக்கோம் ஜென்ரலா. ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றோம் அப்டின்னா, டே டு டே லைஃப் அது என்ன விஷயங்கள் எத இம்பாக்ட் பண்ணுதோ, அதில வந்து ஏதாச்சும் நம்மளால இம்ப்ரூவ்மென்ட்ஸ் ஏதாச்சும் அத வச்சு நம்ம ஒரு ஒரு அதில ஏதாவது ஒரு ப்ராப்ளம நம்மளால சால்வ் பண்ண முடியுமா? அப்படிங்கிறது தான் பேசிக்கலி இன்ஜினியர்ஸோட வேலையே. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு இன்ஜினியரா நம்ம பேசிக்கலி சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆக போறோம்ல. ஸோ அப்படி அப்படி விஷன் பட்டு தான் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். நமக்கு இன்டர்னலா சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல. அதையும் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம ஒரு கோட் எழுதணும் அப்படின்னா, அந்த கோட எப்படி வந்து நம்ம இருக்கிறதுலே மினிமல் வே பாசிபிள்ல எப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டா நம்ம எழுதி அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணலாம். எப்படி இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஜாவாவே நம்ம இவ்வளோ டெப்த்தா பார்க்குறோம். ஜாவாவ யூஸ் பண்றதுக்கு நான் ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கேன் IntelliJ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் பத்தி நம்ம டீப்பா பார்க்கணும்ல. ஸோ பேசிக்கலி அதான் பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பட்சத்தில ஒரு டைம்ல வந்து நான் இதெல்லாம் கத்துக்கும்போதுல, நான் பண்ண தப்பே வந்து நான் நான் ஐ மீன் நான் நல்லா டீப்பா பார்ப்பேன் சில விஷயங்கள. பட் வந்து ஸ்டில் வந்து நான் ரொம்ப சில விஷயங்கள் ஏனோ தானோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டதெல்லாம் உண்டு. ஓகேவா? அட்லீஸ்ட் வந்து சில விஷயங்கள் தேவையா இருக்கிறதையாச்சும் நம்ம வந்து கம்ப்ளீட்டா பார்க்கணும்ல. ஸோ அந்த மாரி டைம்லயே நான் சில விஷயங்கள ஸ்கிப் பண்ணது உண்டு. ஸோ இதெல்லாம் என்ன என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டைம்ல இந்த விஷயம் தேவும்போது அந்த டைம்ல நான் ஒருவேள அந்த டைம்ல நான் கத்துக்காத இருந்த இந்த ரீசனால எனக்கு அந்த டைம்ல ரொம்ப டைம் எடுத்திருக்கும் அது. திருப்பி நான் கத்துக்கிறதுக்கு. ஒருவேள நான் இது வந்து அப்பவே நான் கத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, எனக்கு அந்த டைம்ல நான் சேவ் பண்ணியிருக்கலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ நான் பண்ண தப்பே நீங்க பண்ணிறக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். இப்போ நான் எப்படி கத்துக்கிறேன் அப்படிங்கிறது அது வேற. ஓகேவா? இப்போ நான் எப்படி கத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த மாரி ஏனோ தானோ அப்படிங்கிற அந்த விஷயமே அதுக்கு நான் இடம் குடுக்க மாட்டேன். ஸோ அந்த மாரி ஒரு விஷயம் டிஃபைனாவே இருக்காது நான் கத்துக்கிற ஒரு விஷயத்துல. ஸோ இப்போ அந்த மாரி நான் கத்துக்கிறேன். பட் நான் சொல்றேன், இப்போதைக்கு ஒரு ஒரு ஜென்ரலா நீங்க ஒரு ஒரு ஃப்ரெஷரா இந்த வீடியோ பார்க்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் லைட்டா அப்படி இருக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? போக போக தான் வந்து நான் இப்போ என்ன ஸ்டேட்ல இருக்கேனோ, அந்த ஸ்டேட்க்கு நீங்க வருவீங்க. அது ஃபார் ஷூர். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் இப்போதைக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. பார்க்குற எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கத்துக்கோங்க. ஒரு வேள அது புரியல அப்படின்னாலும் திருப்பி பாருங்க. தவிர அத ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே. மேக்ஸ் இட் கிளியர்ன்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து எதுவுமே வளவளன்னு பேசாம சம்பவத்துக்கு இறங்கலாம். ஓகே. ஸோ இதுதான் நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, IntelliJ ஐடியா வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும். ஸோ நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு என்ன ப்ராஜெக்ட் நேமோ அத குடுக்கலாம். இதில வந்து ஜாவா, கோட்லின் அதுவும் யூஸ் பண்ணலாம். அதேமாரி இது வேற லாங்குவேஜஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். பட் வந்து இது ஸ்பெசிஃபிக்கா ஜாவாக்கு தான் இது பண்ணுது. ஸோ பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா, இதோட பில்டிங் சிஸ்டம் இருக்குல்ல, IntelliJ யூஸ் பண்ணுது. இத பத்தி நம்ம என்னன்னு பார்க்கலாம் கொஞ்சம் உள்ள போன பிறகு. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் குடுத்துட்டு நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா, நியூ ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். அத தாண்டி இந்த நோட் புக்ஸ் இருக்கு. இதில வந்து நீங்க நியூ நோட் புக்லாம் ஆட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாச்சும் நோட்ஸ் நான் நான் ஒரு ப்ராப்ளமே நடத்துறேன் அப்படின்னா, அத நீங்க இதில ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாரி கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சில கஸ்டமைசேஷன் இதில இருக்கு. என்ன தீம் வேணும் அதெல்லாம் வந்து இருக்குது. சிங்க் வித் OS இந்த மாரி ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸ்கீம் ஆப் இத பத்தி பார்க்கலாம். ஏன்னா அத பத்தி பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட்குள்ள போயிட்டு நான் ஆல்ரெடி வந்து ஜாவா CD லெக்சர்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இத ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் தான் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இப்போ ஜெனரலா வந்து இதுதான் வந்து IntelliJயோட லுக். ஓகேவா? IntelliJ வந்து ரொம்ப மூவிங் ஃபார்வர்ட் வந்து ஜாவாக்கு வந்து ரொம்ப ஈஸியா சில விஷயங்கள் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால அங்க 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 அடிச்சு, இங்க அடிச்சு என்ன வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேருந்து மாற வச்சுட்டீங்க IntelliJக்கு. ஓகேவா? ஜாவா கத்து சொல்லிக் குடு ப்ரோ, ஜாவா சொல்லிக் குடு அப்படின்னு. ஓகே ஃபைன். நானும் நெறைய விஷயங்கள் மீன்வைல் நெறைய கத்துக்கிட்டேன். அடுத்த இத பத்தி. நான் அதான் சொல்றேன்ல, ஆஸ் அ டெவலப்பர் வந்து இன்னைக்கு நீங்க வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல இருக்கலாம். நாளைக்கு IntelliJல இருக்கலாம். நாளைக்கு பின்ன கம்பைலர் இது ஒரு ஐடில இருப்பீங்களா? இல்ல வேற ஏதாச்சும் கம்ப்ளீட்டா வந்து கீபோர்ட்ல தட்டுற மாரி ஒரு ஒரு இதுல இருப்பீங்களா? அந்த மாரி இருக்குது. கம்ப்ளீட்டா கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இல்லாம அ டெர்மினல் மாரி ஒரு விஷயத்த யூஸ் பண்ணியே கோட் பண்றது மாரியும் இருக்குது. ஓகேவா? ஐ மீன் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அகைன் விஷுவல் ஸ்டுடியோ கோட் தவிர நான் என்னைக்குமே வெளிய வந்ததில்ல. ஃபைன் IntelliJ ஃபைனலி. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம், அந்த ஃபோல்டர் இருக்கும். டாட் ஐடியான்னு ஒரு ஃபைல், டாட் அவுட், டாட் சோர்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ இந்த டாட் ஐடியானா என்ன ப்ரோ? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. இந்த பர்ட்டிகுலர் IntelliJ இருக்குல்ல, அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா கொஞ்சம் கான்ஃபிகரேஷன்லாம் தேவைப்படல. அவனுங்க சில டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்றதுக்கு சில கான்ஃபிகரேஷன் தேவைப்படல. அதுதான். ஸோ இதுக்குள்ள சில ஃபைல்ஸ் இருக்கு. மிஸ்செலேனியஸ், மாடியூல்ஸ், ஒர்க் ஸ்பேஸ். இப்போ மிஸ்செலேனியஸ்க்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன JDK யூஸ் பண்றோம். இந்த மாரி சில சில என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ரொம்ப டெப்த்தா போகணும்னு அவசியம் இல்ல. இந்த டாட் கிட் இக்னோர் அப்படிங்கிற விஷயம் வந்து கிட் வீடியோ வேணா கமெண்ட்ல போடுங்க. அது சூனா வருது. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? அது பக்காவா இருக்கும். ஸோ இப்போ அந்த ஐடியாவ தவிர்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த அவுட்க்கு நான் வரேன். டாட் சோர்ஸ பார்க்கலாம். டாட் சோர்ஸ்க்குள்ள தான் இங்க தான் நம்மளோட ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இது இங்க சோர்ஸ்ல இருக்கு. ஓகேவா? இப்போ ஜெனரலா இத ரன் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, மேல ரன்னுன்னு இருக்கா? இதுக்கு சில கமாண்ட்ஸ்லாம் உண்டு. கண்ட்ரோல் R பேசிக்கலி இதில எனக்கு தெரிஞ்சு விண்டோஸ்லயும் அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விண்டோஸ்லயும் கண்ட்ரோல் உண்டுல்ல. ஸோ அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அத செக் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்க ஹவர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த சைட்ல காட்டுதுல்ல. என்னங்க அந்த இது ஹவர் பண்ணும்போது ரன் மெயின் டாட் ஜாவா கமாண்ட் ஆர் அப்படின்னு காட்டுதுல்ல. ஐ மீன் கண்ட்ரோல் ஆர்ன்னு காட்டுதுல்ல. இந்த மாரி உங்களுக்கு காட்டும். அந்த கமாண்ட யூஸ் பண்ணி நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஈஸியா சில விஷயங்கள ரன் பண்ணதுக்கு. ஓகேவா?
இப்போ நான் ரன் பண்ணுறேன், இப்படியும் ரன் பண்ணலாம். இல்லை நான் கண்ட்ரோல் ஆர் யூஸ் பண்ணலாம், ரன் பண்ணலாம். நான் இதை இங்கே மூவ் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, மேக் சென்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஹாய் கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வந்துருச்சு, பிரிண்ட் ஆயிடுச்சு. என்ன ப்ரோ ஃபைல் ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது, என்ன டாட் கிளாஸ் ஃபைலை காணல, ஒன்றுத்தையும் காணல, இது என்ன ப்ரோ அப்படியே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்கல்ல, அது என்ன புரியுது. ஸோ இங்கே தான் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த அவுட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த அவுட்டில் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மெயின் டாட் கிளாஸ் ஜென்ரேட் ஆகும். என்ன ப்ரோ இதெல்லாம் ஜாவா பண்ணாதே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுதான் இந்த IntelliJ பண்ணுறான். இன்டர்னலான ஒர்க்கிங் எல்லாமே சேம் தான். ஓகேவா, கம்பைலேஷன் நடக்கும், பைட் கூட மாறும், அதுக்கப்புறம் இன்டர்பிரேட் ஆகும், எல்லாமே எக்ஸாக்டாக சேம் தான். ஆனால் இதுக்கு டாப்பாக நம்ம தலைவன் இருக்கால IntelliJ, இவன் ஒரு விராப்பராக இருந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன்னோட ஃபைல் சிஸ்டமில் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை மேனேஜ் பண்ணுவோம். இன்னவே தட் இது இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இந்த பைட் கோட்லாம் நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் தனியாக ஒரு டாட் அவுட் ஃபைலாக அதை போட்டு வச்சுக்கும். ஸோ பேசிக்கலி இந்த பில்டிங் இந்த விராப்பராக இருந்து இதை டேக் கேர் பண்ணுறது IntelliJ தான். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஐ திங்க் மேவன் இந்த மாதிரி சில கிரேடல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இங்கே IntelliJ தான் அதை பார்த்துக்கிறாங்க. ஸோ இதனால தான் நீங்கள் வெளியே பார்த்தீங்க அப்படின்னா பில்டுன்னு ஒன்று, IntelliJன்னு ஒன்று நம்ம டிக் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அதனால தான் இது கிளியராக புரியும் நம்புறேன். இந்த டாட் அவுட்டில் தான் என்னென்ன பேசிக்லி இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்டடாக இந்த பைட் கோடு இதெல்லாம் ஸ்டோர் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த மேலே போனீங்கன்னா இந்த ப்ளஸ் ஆப்ஷன். என்ன ப்ரோ ப்ளஸ் ஆப்ஷன் அப்படின்னா, இதுக்கு நான் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. அதுதான் வந்து ஜென்ரலாக ஈகோ சிஸ்டமாக காமனாக மெயின்டைன் பண்ணுறது. இப்போ இந்த வீடியோக்கு 2 பேர் வந்திருப்பீங்க. ஒன்று வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடே யூஸ் பண்ணாதவங்களா இருக்கலாம். ஓகேவா, அதாவது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டாக இப்போ தான் நான் வந்து ப்ரோ நான் ஸ்டார்ட்டே பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க வரலாம். ஓகேவா, ஸோ ஒருவேளை அப்படி இருக்கவங்களும் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஜென்ரலாக ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஷார்ட்கட்ஸ்னால் என்ன? ஓகே, மேக் சென்ஸ். அதுக்கு நான் வரேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லைன் இருக்கா, இந்த லைனை வந்து நான் சிம்பிளாக கீபோர்டில் இருக்க ஷார்ட்கட் ஷிஃப்ட் கமாண்ட் கே இதை ப்ரெஸ் பண்ணேன்னா இதை டெலிட் பண்ணிடலாம். திருப்பி இதை நான் கொண்டு வரணும் அப்படின்னா கமாண்ட் இசட் பண்ணிடலாம். இதெல்லாம் மேக்கோட ஷார்ட்கட். ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு விண்டோஸில் அண்டோ பண்ணுறது கண்ட்ரோல் இசட் இந்த மாதிரி மாறும். ஓகேவா, நிறைய ஷார்ட்கட்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு டிபெண்டாக இல்லாமல் தனியாக ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அதே மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கும் இருக்கும். ஒருவேளை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நான் நிறைய ஷார்ட்கட்ஸ் பழகிட்டேன் ப்ரோ, அதை தான் நான் பழகிட்டேன் அப்படின்னா தயவுசெய்து IntelliJல இருக்க ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அங்கேயும் கால் வைக்காதீங்க, இங்கேயும் கால் வைக்காதீங்க. அப்போ எப்படி ப்ரோ அந்த ஷார்ட்கட் நீ தான் சொல்கிற IntelliJல வேறு ஷார்ட்கட் இருக்குன்னா, ஷார்ட்கட் மாத்திர ஆப்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ மேக் யுவர் ஈகோ சிஸ்டம் காமன். மேக் சென்ஸில். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கோ டு ஃபைல் செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கீ மேப்னு இருக்கா. ஸோ இதில் வந்து எடிட்டர் ஆக்ஷன்ஸ்னு இருக்கா, இதில் எல்லாமே இருக்கும். இதில் வந்து எது எது உங்களுக்கு சிங்க் ஆகலை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டூப்ளிகேட் லைனே இருக்குல்ல, இந்த டூப்ளிகேட் லைன் இப்போ நான் பண்ணல ஒரு லைன் அப்படியே கீழே காப்பி பண்ணல. ஸோ அதுவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கமாண்ட் இருந்துச்சு, நான் கமாண்ட் யூஸ் பண்ணதில்லை, டக்குன்னு எடுத்தேன் உள்ளே போனேன், விஷுவல் ஸ்டுடியோ கோடில் என்ன இருந்துச்சோ அதை மாற்றிட்டேன். ஏன்னா நமக்கு இந்த இந்த இதெல்லாம் செட்டே ஆகாது. ஓகேவா, ஏன்னா இதிலே நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். நாளை பின்ன நான் இதை மாற்றினேன் அப்படின்னா திருப்பி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போகும்போது சஃபர் பண்ணுவேன். ஸோ உங்களோட இந்த மாதிரி ஷார்ட்கட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை காமனாக வச்சுக்கோங்க. ஸோ ஷார்ட்கட்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சில விஷயங்களுக்கு தான் ஷார்ட்கட்னா என்ன, ஒரு ஷார்ட் ரூட்டில் போகிறது தானே. இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது, இப்போ நான் இந்த SOUT அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல வந்துடும். என்ன ப்ரோ என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஷார்ட்கட்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறது அவ்வளோதான். as simple as that. மோரோவர் நீங்கள் டெவலப்பராக ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்கள் கீபோர்ட்ஸ்லாம் நல்லா இது பண்ணும். நான் வந்து என்னோட கீ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவேன். ஒரு 100 WPM மேலே தான், 100 வேர்ட்ஸ் பெர் மினிட் டைப் பண்ணுவேன். அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வீடியோ பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, ஸோ பட் வந்து இந்த SOUT இதை பற்றிலாம் வந்து தெளிவாக நான் சொல்லணும் அப்படின்னா இப்போதைக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேவா, இப்போதைக்கு நான் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இந்த வீடியோ வந்து சின்னதாக்கி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிக் கொடுக்க நான் பண்ணுவேன். ஆனால் தயவுசெய்து இப்போதைக்கு நீங்கள் கற்றுக்கிற ஸ்டேஜில் இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. கற்றுக்கிற ஸ்டேஜில் நானும் பண்ணது கிடையாது. ஏன்னா நாளை பின்ன இன்டர்வியூவில் SOUT போட போகிறீங்க, இல்லை சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல தானே அடிக்க போகிறீங்க, அடிங்க. ஓகே, இப்போதைக்கு பண்ணுங்கள், அது ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். அதை பார்த்துக்கலாம், அதெல்லாம் கற்றுக்குவீங்க. என்னோட பயங்கரமாக கூட ஃபாஸ்ட்டாக நீங்கள் போகலாம், யாருக்கு தெரியும் என்னென்னு. ட்ரூ தானே, எது ஃபேக்சுவலோ அது மட்டும் தான் நான் வீடியோவில் பேசுவேன். ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் சில விஷயங்கள் இருக்குது, இந்த இதெல்லாம் கூட நம்ம மறைச்சி வைக்கலாம், இப்படி அமுத்திங்கன்னா இது மறைஞ்சிரும். இது கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. அதை தாண்டி வியூவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வியூவில் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்பியரன்ஸ்குள்ளே இந்த மாதிரி வியூலலாம் போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஒரு விஷயம் இருக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ஐடியை. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இந்த ஜூம் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஜூம் பண்ணிக்கலாம். 125% 125%. ஸோ இல்லை அப்படின்னா நான் வந்து திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் உங்களுக்காக என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா நல்லாவே இருக்கிறதுல 150% ஜூமில் வச்சிருக்கேன். ஸோ தட் ரொம்ப கிளியராக உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் வியூவில் இன்னும் கொஞ்சம் மோட்ஸ் இருக்குது. நம்ம இனி ஃபர்தராக நம்ம என்ன மோட் பார்க்க வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென் மோட். ஓகேவா, ஜென் மோடில் தான் நான் வந்து நடத்த போகிறேன். ஏன்னா ஜென் மோட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, க்ளீனாக இருக்குல்ல. ஸோ அதனால் என்ன ப்ரோ ஃபைலை காணல ஒன்றும் காணலன்னா டோன்ட் வரி, நான் அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்துடுவேன். அவ்வளோதான், அதெல்லாம் எடுத்து நடத்தி கொண்டு வந்துடுவேன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நான் காட்ட தான் போகிறேன், அதெல்லாம் காட்டாமலாம் இல்லை.
ஓகே. இது எல்லாமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். டக்குனு இப்போ வந்து விவ வந்து ஜென் மோட டக்குனு இப்போதைக்கு வேணாம் ஜென் மோட் ஆக்சுவலி. அப்புறம் ஏன்ஸ் போயிட்டு எக்ஸிட் ஜென் மோட் போயிட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தரணும் அப்படின்னு நெனச்சேன்னா, இந்த பிளஸ். இந்த பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ஜாவா கிளாஸ கிரியேட் பண்ணணுமா? பிளஸ் கிளிக் பண்ணிட்டு ஜாவா கிளாஸ கிரியேட் பண்ணிட்டு தனிஷ் அந்த கிளாஸ் நேம் குடுங்க. கிரியேட் ஆயிரும். இதுக்கு தான் IntelliJ. வேற என்ன ப்ரோ பிளஸ்ல இருக்கு அப்படின்னா, இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. கூல். ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணணும். பேக்கேஜ்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம நெக்ஸ்ட் பாகத்த பார்க்கலாம்.